ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு கிச்சன். இட்லிக்கு நேற்று ஊற போட்டிருந்தேன் உளுந்து பருப்பும். அப்புறமா மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை கழுவி தண்ணி வடிய வச்சுட்டு நறுக்கி வச்சுட்டு அதையும் தாளிக்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தாளித்து கறி வேக வச்சு எடுத்துடலான்ட்டு ஒரு பக்கமாக சாதமும் போட்டாச்சு, வெந்துட்டுருக்கு. இது நேற்றுடைய வீடியோ. மட்டன் கிரேவி எல்லாமே வச்சுட்டேன், சாதமும் ரெடி பண்ணிட்டேன். அது வேலை முடியறதுக்குள்ளே தோசை காட்டி வச்சிடலான்ட்டு அது ஒரு பக்கமாக கிரைண்டரை கழுவி பருப்பையும் நான் ஆடை போட்டுட்டேன். அது ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கமாக இங்கே மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக மிளகெல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சுருந்தேன். சோறு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. ரெடி பண்ணி வச்சுட்டு வேறு எதுவும் ஸ்பெஷலாக செய்யலை. ஒரு கிரேவி சாதம் அவ்வளோதான். இப்போ பருப்பு போட்டாச்சு, அது ஆடிக்கிட்டு இருக்குது. அந்த சைட்லேயே கொஞ்சமாக ஹனி கேக்கும் ரெடி பண்ணிட்டேன். நம்ம நியூ இயருக்கு செஞ்சேன். க்ரீம் கேக்கு தான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். பொண்ணு ஹனி கேக் தான் வேணும்னு சொல்லிட்டா. சரி, எந்த கேக்குனா என்ன, கேக் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேக் செய்கிறது தான். அதுவும் ரெடி பண்ணி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க வந்தேன். அப்படியே ஃப்ரிட்ஜில் உள்ளதையும் எல்லாத்தையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டேன். அது ஐஸ்கிரீம் செய்வோம் இல்லையா, அந்த க்ரீமு, விப்பிங் க்ரீம், அப்புறம் டெசிகேட்டட் கோகோனட், டூட்டி ஃப்ரூட்டி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்படி சின்ன சின்னது என்னெல்லாமே இருக்கும். மிளகா, அப்புறம் கொஞ்சம் காய்கறி கட் பண்ணி வச்சுருப்பேன். தோசை மாவு இருக்கும், ஏதாவது ஒன்று, தயிர், இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருப்பேன். அவ்வளோதான். அதிகமாக காய்கறிகள் எதுவுமே எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்காது. காய்கறி அதிகமாக டெய்லி அன்னன்னைக்கு வாங்கிக்கிடுவோம். வாசலில் ஒரு தாத்தா கொண்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிடுவேன். இது எல்லாமே ரவை, அரிசி, இடியாப்பம் மாவு, கொழுக்கட்டை மாவு, இந்த மாதிரி மைதா மாவு, கோதுமை மாவு, ரவை, இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி அந்த ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுடுவேன் வேஸ்ட் ஆகாமல். இது டோரில் பூராமே சாக்லேட் சிரப்பு, அப்புறமா வத்தப்பொடி, வத்தக்குழம்பு பொடி இருக்குல்ல அது. இது கோதுமை மாவு, நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு மாவு பரத்தி செய்வோம் இல்லையா, அதுக்கு டஸ்டிங் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம ரெகுலராக கேக் செய்கிறதுக்கான ஐட்டங்கள் தான். ஃபுட் கலரு, எசன்ஸு, பிரியாணி எசன்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இதில் வச்சுருப்பேன். தனியாக ஒரு ட்ரே கொடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா எதுவும் லீக் ஆனாலும் அந்த ட்ரேக்குள்ளேயே வடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரிட்ஜு வேஸ்ட் ஆகாதுல்ல. இது கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் பட்டரு, சாக்லேட் சிப்ஸு, அந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சுருக்கேன். எப்போவுமே என்கிட்ட ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க எல்லோரும். அதுதான். வினிகரு, அப்புறம் சாஸ் ஐட்டம், சர்பத்து, இந்த மாதிரி கெச்சப்பு, வெண்ணிலா எசன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரணும். ஷாப்பிங் போகவே இல்லை, போகணும். இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு. எப்போவுமே இது நார்மலாக உள்ளது தான். நான் ஃப்ரிட்ஜு டூருன்னு சொல்லிவிட்டு எதுவும் ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணவும் இல்லை. நான் ஆக்சுவலாக நான் ஃப்ரிட்ஜு எடுக்கிறதாவே இல்லை வீடியோ. ஏதோ ஹனி கேக் வைக்க வந்தேன். அந்த நேரத்தில் சும்மா ஷூட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நான் ஃப்ரிட்ஜு ஆர்கனைஸ் எதுவும் பண்ணவும் இல்லை. அதுக்கான பொருளுக்குள்ளே அதிகமாக காசு கொடுத்து வாங்கலை. சின்ன சின்னது வாங்கியிருப்பேன். மிச்சதெல்லாம் வீட்டில் உள்ள டப்பாக்கள் எல்லாத்தையும் வேஸ்ட்டு பண்ணாமல் அதிலே ஸ்டோர் பண்ணிக்கிடுவேன். இது எல்லாமே சாக்லேட் பவுலு, சாக்லேட்டு, அப்புறம் சேமியா உடைச்சது, அப்புறமா சாட் மசாலா, கஸ்தூரி மேத்தி, சக்தி மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறமா சன்னா மசாலா, இந்த மாதிரி இருக்கும். சாம்பார் பொடின்னு சொல்லிட்டு எப்போவாவது ஒரு தடவை யூஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். டெய்லி யூஸ் பண்ணுறதுக்குலாம் வீட்டில் அரைச்ச பொடி தான். எப்போவுமே வத்தக்குழம்பு பொடி, கரம் மசாலா பொடி, பிரியாணி மசாலா எல்லாமே நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதை தான் யூஸ் பண்ணுவேன். எப்போவாவது ஹோட்டல் சுவையில் சாப்பிடணும் வீடியோக்காக தான் இந்த மட்டன் மசாலா, சிக்கன் 65 மசாலாலாம் யூஸ் பண்ணுறது. ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. வீட்டில் உள்ள மசாலா நான் செய்கிறது தான் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நான் அதிகமாக வாங்க மாட்டேன். இதெல்லாம் எப்போவாவது ஒரு தடவை யூஸ் பண்ணுறதுனால தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். வெளியில் வச்சா சீக்கிரமாக கெட்டு போய் பூச்சி வந்துடும் சொல்லிட்டு. இது எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் அது கொஞ்சம் காலி ஆகிறது லேட்டு தான். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கேக் செஞ்ச பாத்திரம் மேலே இருக்குது. கறி வச்சேன் இல்லையா அது. சோறு பொங்கின பாத்திரம். இது அரிசி ஊற வச்சுருக்கேன் அது. உப்பு ஜாடி, மற்றபடி நம்ம கரண்டிலாம் போட்டு வைக்கிற ஸ்டாண்டு, பிளேட் வைக்கிறது, பாத்திரம் கழுவி வைக்கிற ஸ்டாண்டு, இவ்வளோ தான். நம்ம கிச்சன்லாம் இவ்வளோ தாங்க. நம்ம கிச்சன்லாம் நான் மாடல் கிச்சன் தான். ஓப்பனாக தான் இருக்கும் எல்லாமே. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸி ஜாரு, அது பக்கத்தில் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது செல்ஃபில் எப்போவுமே நார்மலாக நான் இவ்வளோ ஜாமான் அடுக்கி வைக்கணும், அதுக்கு மாதிரி நான் நிறையா ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணி டப்பாக்கள் வாங்குறது, ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் இல்லை. நார்மலாக எங்கள் வீட்டில் நான் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேனோ அதுதான். நான் வீடியோக்காக எதுவுமே பிளான் பண்ணி இன்றைக்கி வீடியோ எடுக்கவே இல்லை. சும்மா எடுத்துகிட்டே வந்துட்டேன். இன்றைக்கி என்னவோ அப்படி தோணுச்சு. சரி இருக்கட்டும். யாரோ ஒருத்தவங்க ஃப்ரிட்ஜ் டூர் கேட்டிருந்தாங்க, என்னோடய ஃப்ரெண்டு. நான் அது கூட போடவே இல்லை. சும்மா இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆஸ் யூஷுவலாக எப்போவுமே நார்மலாக எப்படி இருக்கும் கிச்சன், நார்மலாக ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காமிச்சிருக்கேன். நான் கிச்சன் டூரோ இல்லை
ஃப்ரிட்ஜு டூராக போடுன்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே ரெடி பண்ணல. தோசை மாவு ஆட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு காலையில் செய்கிறதுக்கு. கிரைண்டரையும் கழுவி தண்ணி வடிய வச்சாச்சு. பாயாசம் செஞ்சு முடிச்சாச்சு காலையில். மீண்டும் ஒருமுறை புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.